திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி தொடர்ந்து அந்த காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். தற்போது அமெரிக்க அதிபர் இந்தியா மீது, குறிப்பாக ஏற்றுமதி மீது விதித்திருக்கிற மிகப்பெரிய வரி விதிப்பினாலே ஏற்றுமதி நிறுவனங்கள், அதிலே குறிப்பாக ஜவுளித்துறை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் ஜெபித்தோம். குறிப்பாக திருப்பூரில் உள்ள ஆயத்த ஆடை நிறுவனங்கள், ஏற்றுமதி பின்னலாடை நிறுவனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பதாக நாம் அறிந்து கொண்டு அதற்காக ஜெபித்தோம். இதற்கு பதிலாக கர்த்தர் தற்போது இந்த அமெரிக்க வரி விதிப்பினாலே இப்படிப்பட்ட நிறுவனங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நம்முடைய மாநில அரசு மின் கட்டணத்தை குறைத்திருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று ஏற்றுமதி மேம்பாட்டு கழக அமைப்பாளர் அதை குறித்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். இதை நான் உங்களோடு கூட வாசித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அமெரிக்க அதிபர் இந்தியா எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அறிவித்திருக்கிற செய்தியின் அடிப்படையில் 5 வாரங்களுக்குள் இந்த வரி விதிப்பில் மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி மட்டுமல்ல, UK உடனான ஐரோப்பா நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற வரியில்லாத வர்த்தக ஒப்பந்தத்தின் நிமித்தமாக 1 பில்லியன் அளவிலே இருந்த அந்த ஏற்றுமதியானது 2 மில்லியனாக, 2 மடங்காக அந்த ஏற்றுமதி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அந்த செய்தியாளர் தொகுப்பிலே. ஆகவே இதற்காக நன்றி கூறி இதை நான் உங்களுக்கு வாசித்து இதை குறித்த செய்திகளை அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். திருப்பூரிலே இதன் மத்தியிலே 52வது நீட் ஃபேர் என்னும் பின்னலாடை கண்காட்சி 12ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு திருப்பூரில் நடைபெற்றது. இதில் பேசிய ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தலைவர் சக்திவேல், தற்போதைய சூழலில் இந்த கண்காட்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. UK உடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிறகு நடக்கும் கண்காட்சி என்பதால் மிகவும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. UK உடனான 1 பில்லியன் ஏற்றுமதி 2 பில்லியன் வரை உயர வாய்ப்புள்ளது. மேலும் ஐரோப்பாவுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் செய்ய மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இது ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்க உதவும். கண்காட்சியில் 60 ஏற்றுமதியாளர்கள் தங்கள் ஸ்டால்களை அமைத்துள்ளனர். அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஆப்பிரிக்கா உள்ளிட்ட 200 புதிய வர்த்தகங்கள் வர வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, 3 வாரங்களுக்குள் அமெரிக்க வரி விதிப்புக்கு தீர்வு வரும். ட்ரம்ப் தற்போது இந்தியா வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கை மூலம் மீண்டும் இயல்பு நிலை திரும்பும், சமூக தீர்வு எட்டப்படும். அமெரிக்க வரி விதிப்பால் நிறுவனங்கள் மூடப்பட்டதாக தவறான தகவல்கள் பரவி வருகின்றன. இது முற்றிலும் தவறு. அமெரிக்காவிற்கு மட்டும் ஏற்றுமதி செய்ய நிறுவனங்கள் மட்டும் லேசான பாதிப்பை சந்தித்துள்ளன. அவர்களுக்கும் விலை சலுகை மூலம் தீர்வுகள் எட்டப்பட உள்ளன என்று கூறப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, வேலை இழப்பும் இதிலே சரி செய்யப்படுகிறது. ஆகவே இதற்காக நாம் நன்றி கூறி தொடர்ந்து இந்த வரி விதிப்பினாலே மக்களுடைய, குறிப்பாக இந்த பின்னலாடை வேலை இழப்பு எந்த விதத்திலும் ஏற்படாமல் இருக்கவும், அதே போல ஏற்றுமதியும் பாதிக்கப்படாமல் இருக்க ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்க வரி விதிப்பினாலே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பின்னலாடை ஆண்டவரை ஏற்றுமதி, அதே போல் ஆயத்த ஆடை ஏற்றுமதியிலும் ஏற்படுகிறது என்று சொல்லி கடந்த நாளில் இதற்காக அதிகமாக ஜெபித்தோம். தற்போது நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதமான மாற்றங்களுக்காக நன்றி. இதை எங்களுடைய மத்திய அரசு தொடர்ந்து தீவிரமாக ஆண்டவரே தகப்பனை செயல்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வரி விதிப்பு மறுபரிசீலனை செய்யப்பட நீங்கள் அமெரிக்க அதிபரோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். ஆண்டவரே, சீக்கிரத்தில் அது நல்ல ஒரு செய்தி எட்டி ஆண்டவரே நாங்கள் ஒரு நல்ல சமூக தீர்வை காண உதவி செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தற்போது உண்டாயிருக்கிற இந்த ஆசீர்வாதமான மாற்றங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே தகப்பனை விரைவான செயல்பாட்டை கொண்டு வர நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.